வாழவே கூடாதென்னும் வானம் உண்டோ மன்றம் மன்றம் தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சம் இல்லை அன்பே அன்பே. எவ்வளவு நாள் அன்போடு வாழ்ந்தீர்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை கணக்கிடப்படுகிறது. தேவையில்லாம அனாவசியமா ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி தெரியாம அவருடைய வாழ்க்கையை குறை சொல்லாது. மற்றவர்களை குறை சொல்லுறது எப்ப வரும்னா அவங்க வாழ்க்கையை நாம வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் அவரோட கஷ்டம் தெரியும். வீட்டுல வச்சிருக்கிற குப்பை தொட்டியில 3 நாளைக்கு மேல அந்த குப்பை இருந்துச்சுன்னா வீடே நாள் மனசுக்குள்ள 10 வருஷத்துக்கு நாங்க பணியை தேக்கி வச்சிருக்கோம். உடம்புனால வாழ்க்கை வீணா போகாது. வேண்டாம், தூக்கி போடுங்க. மகாகவி பாரதி சொன்னதான், இன்று புதிதாக பிறந்தோம், புதிய எண்ணங்கள், புதிய மனிதர்கள் எல்லோரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு சூழலில் தவறு தெரியாமல் செய்து விடுபவர்கள், தெரிந்து செய்து விடுவார்கள். எதிரி எதிர்பட்டாலும், எதிரியே கூட எதிர்பட்டாலும் முகம் வளர்ந்து அவனை கட்டி பிடித்து தழுவி நண்பா நலமாக இருக்கிறாயா என்று கேளுங்கள். அவன் சுக்கு நூறா உடஞ்சுவோம், சுக்கு நூறா உடஞ்சுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சக மனிதன் மீது நீ காண்பிக்கிற நேசம்தான் தெரியுது என்று சொன்னார். அடுத்த மனுஷன் மதிக்கிறதாங்க பெருசுங்க. எல்லாரையும் மதிங்க, அடுத்தவன் திறமையை மதிங்க. அடுத்த